தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கின. திமுகவின் ஒரு மூத்த தலைவர் தங்களது தற்போதைய நிலையை பாகுபலி படத்துடன் ஒப்பிட்டு வேதனையை தெரிவித்தார். அதாவது, பாகுபலியில் கட்டப்பா ஒரே ஒரு கத்தியால் குத்தினான். ஆனால் இங்கு பல கட்டப்பாக்கள் மாறி மாறி திமுகவின் முதுகில் கத்தியை இறக்கியுள்ளனர். முதலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி மற்றும் தலித் அமைப்புகளும் விலகின. இறுதியாக நீண்டகால கூட்டணியான இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் திமுகவிடமிருந்து விடைபெற்றது. இந்த கட்சிகளில் சிபிஎம், சிபிஐ தவிர மற்றவை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. இது திமுகவின் உள் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் அரசுக்கு ஆதரவு கொடுத்ததில் தவறில்லை. மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும். ஆனால் மதிமுக கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அதுவே மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அந்த சின்னத்தில் நிற்காமல் போட்டியிட்டிருந்தால் இன்று தமிழக வெற்றிக் கழகம் அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கலாம் அல்லது மாற்று முடிவு எடுத்திருக்கலாம். இப்போது அந்த சின்னம் எங்களை கட்டி போட்டு விட்டது என்று வேதனையுடன் தெரிவித்தார். துரை வைகோவின் இந்த கருத்து திமுக மீது மறைமுக குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 27 அன்று நடைபெறவிருக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். திமுகவின் மூத்த தலைவர் இதை கட்டப்பாவை குறிப்பிட்டு கூறியுள்ளார். அதாவது, இங்கு பல கட்டப்பாக்கள் மாறி மாறி திமுகவின் முதுகில் கத்தியை இறக்குகின்றனர். தேர்தல் வரை உடன் இருந்துவிட்டு தோல்வி வந்தவுடன் சொல்லாமல் ஓடி புதிய ஆளுங்கட்சியின் அமைச்சரவையில் அமர்ந்திருக்கும் இந்த துரோகம் பாகுபலிக்கு நடந்ததை விட கொடியது என்று கோபத்துடன் தெரிவித்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. ஒரே தேர்தல் தோல்வியில் முழு கூட்டணியும் ஆளுங்கட்சி பக்கம் தாவி அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொண்டது மற்றும் திமுக சின்னத்தில் நின்றது சாபக்கேடு என்று கூட்டணி தலைவரே புலம்பியது ஆகியவை திராவிட அரசியலில் புதிய கசப்பான அத்தியாயத்தை எழுதியுள்ளன. இந்த மாற்றங்கள் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும் என்கின்றனர். திமுக தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து தனது அடுத்த கட்ட யுக்திகளை வகுக்கும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சென்னையில் மதிமுக முன்னாள் நிர்வாகியும் திராவிட வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான மல்லையா சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் அப்போது தவேக பக்கம் போவதற்காக வைகோ பெட்டி படுக்கையுடன் தயாராகிவிட்டார். அவரின் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. தலைவர் வைகோ தவேக தலைவர் விஜயை பேரறிஞர் அண்ணாவுடன் ஒப்பிடுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சியில் கூட தவேகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் பேசியுள்ளார். சுயமரியாதை பற்றி வாய்களிய பேசும் வைகோ ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை? எதற்காக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் என்பதுதான் அவர் விளக்க வேண்டும். யார் அவருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். இந்நேரம் திமுக வெற்றி பெற்றிருந்தால் தலைவர் வைகோ என்ன பேசுவார் என்பதை அனைவரும் அறிவார்கள்.